கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். ஆபிரகாமுக்கு கர்த்தர் உண்ணவும் உடுக்கவும் கொடுத்தாரா? வேற எதுவும் கொடுத்தாரா? அவன் பெரிய சீமானா இருந்தான். இது உண்ண உடவும் உடுக்க உடையும் இருக்கும் சீமானா கிடையாது. அப்போ ஏன் பவுல் இங்க சொல்கிறாரு அப்படின்னா, அநேகருடைய மனநலம் அப்படி இருக்குது. அப்படி இருந்தா போதும், இப்படி இருந்தா போதும், இப்படி சொல்றாரு. அப்படின்னா உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து கொண்டு போதும் என்பது நிச்சயம். உண்மைதானா? இது யாரை பார்த்து சொல்றாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது உங்களை பார்த்து கிடையாது. இந்த சொல்றாரு அப்படின்னா 9வது வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்து விடுகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். இதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். இதான் சொன்னீங்க இல்லையா, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர். இங்க என்ன சொல்றாரு பவுல்? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை ஆகதானே. எனக்கு என்ன வேண்டாம்? ஐஸ்வர்யமே வேண்டாங்க. ஏன்னா அது வந்தா என்ன வந்துடும்? சோதனை வந்துடும். சில அப்படி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சொல்றாரு, சில ஐஸ்வர்யவான்கள் சில பணம் வந்துச்சு அப்படின்னா எப்படி வர்றாங்க? மாறி ஆகி சோதனை போய் செஞ்சுறாங்களாம், விழுந்து விடுகிறார்கள். கண்ணிலே மனுஷர் கேட்டிலே அழிவிலே அமிழ்ந்து மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். ஆகையால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இதுதான் சொல்றாரு. பணம் எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்னு சொன்னாரா? பணம் தவறல்ல, பண ஆசை. பண ஆசை என்றால் என்ன? அதை எடுத்து காட்ட போறேன். இந்த அரணை தகர்க்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அதே வசனத்துல நமக்கு சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். எப்படி இருக்கணும்? இப்ப ஐஸ்வர்யத்தை கத்த கொடுத்தா விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ ஐஸ்வர்யம் வேணுமா வேண்டாமா? ஐஸ்வர்யத்தை கத்த கொடுக்கிறார். ஆனால் எது மேல நாட்டம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்னா, ஐஸ்வர்யத்தின் மேல என்ன இருக்கக்கூடாது? நாட்டம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த ஐஸ்வர்யம் உள்ள வரும் பொழுது சிலர் கத்தரை மறந்துறாங்க. எதை பிடிச்சுக்கிறாங்க? ஐஸ்வர்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அதை வைத்து தங்களை உயர்வாகவும் தங்களை சோதனையிலும் கண்ணிலும் நேசிக்கிறார்கள், அகப்பட்டு விடுகிறார்கள். ஆகிய பாருங்க, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சொல்லுங்க, சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் அவ யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? இப்ப சொல்லுங்க, ஐஸ்வர்யம் வேணுமா வேண்டாமா? ஐஸ்வர்யம் என்ன பண்ணுவீங்க? உங்களை உயர்த்தி காட்டுவீங்களா? ஒரு நல்ல வீடு கட்டிட்டா போதும், அந்த தொழில் நடக்கிற அடைய பார்க்கணும். சிலருக்கு சில ஆசிரியர்களை கத்த கொடுத்த உடனே தங்களை ரொம்ப நினைச்சாங்க, இருமாப்பாக பார்க்கிறார்கள். அதுதான் தவறு என்றார். அந்த அரணை கத்து தகர்த்து எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஐஸ்வர்யவான்காக விரும்பல, பண ஆசை தவறு என்றாரு. அப்ப பணம் தேவைன்னு சொல்றாரு. இந்த பிரமாணத்தை கத்த தருகிறார். எந்த பிரமாணம் அப்படின்னா, இப்ப அங்கே உனக்கு ஐஸ்வர்யத்தை தாரேன், உனக்கு பணத்தை தாரேன், அதுக்குரிய ஞானத்தை தாரேன், அதுக்குரிய யோசனை தாரேன். ஆனா எதுவும் நம்பிக்கை வைக்காத, கொடுத்தது நம்பிக்கை வச்சிடாத, கொடுக்கிறவர்கள் நம்பிக்கை வை. பார்த்துங்க, கொடுத்தவைகள் மேல அல்ல, கொடுக்கிறவர் மேல நம்பிக்கை வைங்கள். அப்போ பணம் வந்துச்சு அப்படின்னா, ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்னா நம்மை உயர்த்துவதற்காக அல்ல. அப்ப எதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறாராம்? வசனம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. இதுதான் நோக்கம். பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு எதுக்கு? ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்காகவா? தப்பு கிடையாது, உயருங்க. ஆனா எதுவுமே நம்பிக்கை வச்சிடாதீங்க. பணத்து மேல நம்பிக்கை வையாதீர்கள். அப்ப என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். சொல்லுங்க, நன்மை செய்யணும். அப்புறம் நற்கிரியைகள் ஆகணுமா? ஐஸ்வர்யவான்களாகணும், தாராளமாய் கொடுக்கிறவர்கள், உதாரத்துவமான காரியங்கள் செய்கிறவர்கள், நித்தியஜனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக. அப்படி என்ன அர்த்தம்னா, ஊழியத்துக்கு கொடுக்க பத்தி பேசுறாரு. நீங்க ஊழியத்துக்கு கொடுத்தீங்கன்னா இங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க,
பரலோகத்துல பொக்கிஷத்தை செய்வீங்க, சேர்த்து வைக்கிறீங்க. அப்ப ஆகியால் இந்த காரியத்துக்காக ஐஸ்வர்யத்தை நீங்க தாராளமாக ஆண்டத்தை கேட்கலாம். தேவ சித்தம் என்ன? விசுவாசிக்கு எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யத்துல வாழ வேண்டும்.